சிதம்பரத்தில் கடைக்காரருடனான தகராறில் பேராசிரியர் ஒருவர் கடைக்குள் காரை விட்ட காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, என்ன நடந்தது? அதாவது லாவண்யா, சிதம்பரம் மளிகை கடை ஒன்றில் குடிபோதையில் இருந்த உதவி பேராசிரியர் ஒருவர் தான் ஓட்டி வந்த காரை உள்ளே ஏற்றி அச்சுறுத்தும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிதம்பரம் நகரில் வசித்து வருவர் பாலகிருஷ்ணன். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. இந்நிலையில் சிதம்பரம் காசி கடை தெருவில் உள்ள வடிவேல் என்பவர் கடைக்கு இவர் குடிபோதையில போயிட்டு பொருட்கள் வாங்குவதற்காக சென்றிருக்காரு. அப்போது கடைக்காரருக்கும் இவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அப்போது ஏற்பட்ட தகராறுல உடனடியாக தான் ஓட்டி வந்த காரை பாலகிருஷ்ணன் என்ன செய்யறாருனாக்க கடை உள்ள ஏற்றி அந்த கடையின் உள்ளே 2 முறை ஏற்றி முன்பக்க பகுதியை சேதப்படுத்துறாரு. இது அங்கிருந்தவர்கள் தடுத்து உடனடியாக காரில் இருந்து அவரை இறக்க முயற்சிக்கும் போது அவர் காரில் இருந்து இறங்க மறுக்கிறாரு. உடனடியா என்ன செய்யறாங்கன்னாக்கா அந்த பகுதி மக்கள் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களையும் பரவுது. உடனடியா அந்த பகுதியில் உள்ள மக்கள் சிதம்பரம் நகர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்க நகர காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்காக சொல்றாங்க. அப்பொழுது அவர் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி தற்போது அவர் பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காரு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.